ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உப்புமான்னு சொன்னாலே தெரிச்சு ஓடுறாங்களா? அப்போனா இந்த ஸ்டைலில் உங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இது வந்து சம்பா ரவை உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டதும் பொரிஞ்சதும் கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பொன்னிறம் ஆகணும் வெங்காயம். அப்போது வந்து கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். அந்த கேப்பில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 கிளாஸ் அளவுக்கு சம்பா கோதுமையை நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கேரட், பீன்ஸ் நான் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேப்சிகம் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி கொஞ்சம் ஒரு கால்வாசி அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். அந்த மஞ்சளோட பச்சை வாசனை போக வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 கப் சம்பா கோதுமைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஊற வச்சுருக்க சம்பா கோதுமையை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வேக வைங்க. மூடியை போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், தலை ரொம்பவே சுவையான சம்பா கோதுமை ரவை ரெடி. பாய்.